ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. நந்தினிக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையிலான உரையாடல் தொடர்கிறது. என்னுடைய ஜன்ம சத்ருவிடம் நான் உமக்கு கொடுத்த மோதிரத்தை கொடுத்து விட்டீரல்லவா? மிக்க நன்றியுள்ள மனிதர் நீர். நானாக கொடுத்து விடவில்லை, பலவந்தமாக எடுத்துக்கொண்டார்கள். வாணாதிராயர் குலத்தில் உதித்த வீராதி வீரர் பலவந்தத்துக்கு உட்பட்டு ஒரு காரியம் செய்தீரா? என்னால் நம்ப முடியவில்லை. அம்மணி, இங்கே இந்தச் சமயம் நான் வந்திருப்பதும் பலவந்தம் காரணமாகத்தானே. தங்களுடைய ஆட்கள் உண்மையைச் சொல்லும் ஐயா. நன்றாய் நினைத்து பார்த்துச் சொல்லும். பலவந்தத்தினால் மட்டும் நீர் இங்கே வந்தீரா? இஷ்டப்பட்டு வரவில்லையா? பல்லக்கில் ஏற்றப்பட்ட பிறகு கீழே குதித்து ஓடுவதற்கு உமக்கு சந்தர்ப்பம் இல்லையா என்று நந்தினி கேட்ட கேள்விகள் கூறிய அம்புகளைப் போல வந்தியத்தேவன் நெஞ்சை துளைத்தன. ஆம், இஷ்டப்பட்டு தான் வந்தேன் என்றான். எதற்காக வந்தீர்? தாங்கள் எதற்காக என்னை அழைத்து வரச் செய்தீர்கள்? என் முத்திரை மோதிரத்தை திருப்பி கேட்பதற்காக. அது மட்டும்தானா? இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. என் கணவரின் பாதுகாப்புக்கு உட்பட்ட பொக்கிஷ நிலவரையில் நீர் அன்றிரவு இருந்தீரல்லவா? வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்? அழகுதான். எனக்கு தெரிந்திராவிட்டால் அன்றிரவு நீர் தப்பிச் சென்றிருக்க முடியுமா? தேவி, ஆம், எனக்கு தெரியும். பெரிய பழுவேட்டரையருக்கும் தெரியும். உம்மை அங்கேயே கொன்று போட்டு விடும்படி பழுவேட்டரையர் சுரங்க வழிக்காவலனுக்கு கட்டளையிட்டார். அவர் அப்பால் சென்றதும் நான் அந்த கட்டளையை மாற்றிவிட்டேன். அதனால் நீர் பிழைத்தீர். உம்முடைய அழகான நண்பன் ஆபத்துக்கு உள்ளானான். இல்லாவிடில் அந்த பொக்கிஷ நிலவரையில் முத்து குவியல்களுக்கு பக்கத்தில் உம்முடைய எலும்புகள் இப்போது கிடைக்கும். வந்தியத்தேவன் வியப்புக் கடலில் மூழ்கினான். அவள் கூறியவையெல்லாம் உண்மை என்று அவனால் நம்ப முடியவில்லை. உண்மையில்லாவிட்டால்தான் அங்கு ஒளிந்திருந்தது எப்படி தெரிந்தது? சம்பிரதாயத்துக்காகவாவது நன்றி கூற வேண்டியது அவசியம் என்று கருதி அம்மணி என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். வேண்டாம், மனத்தில் இல்லாததை வெளியில் எதற்காகச் சொல்ல பார்க்கிறீர்? எனக்கு நன்றி செலுத்த முயல வேண்டாம். இல்லை தேவி, உம்முடைய உயிரை அன்று காப்பாற்றியதைப் பற்றி எதற்காகச் சொன்னேன் தெரியுமா? உம்முடைய நன்றியை எதிர்பார்த்தல்ல, மறுபடியும் அந்த சுரங்க வழியை உபயோகிக்க பார்க்க வேண்டாம் என்று எச்சரிப்பதற்காகத்தான். அங்கே இப்போது மிகவும் வலுவான காவல் போடப்பட்டிருக்கிறது. தெரிகிறதா? மறுபடியும் அந்த பக்கம் போகும் உத்தேசமே எனக்கில்லை. அது ஏன் இருக்கப் போகிறது? உதவி செய்தவர்களை நினைக்கும் வழக்கமேதான் உமக்கு இல்லையே. உம்மால் உம்முடைய சிநேகிதன் ஆபத்துக்கு உள்ளானான். அவனை என்னுடைய அரண்மனைக்கே எடுத்து வரச் செய்து அவனுக்கு வைத்தியம் பண்ணுவித்து குணப்படுத்தி அனுப்பினேன். அதில் உமக்கு திருப்திதானே? அல்லது நம்பிக்கை துரோகத்தைப் போல் சிநேகித துரோகமும் உம்முடன் பிறந்ததா? நந்தினியின் வார்த்தை ஒவ்வொன்றும் விஷ பாணத்தைப் போல வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஊடுருவிச் சென்றது. அவன் துடிதுடித்து மௌனமாயிருந்தான். உம்முடன் கோடிக்கரைக்கு வந்த வைத்தியர் மகனைத்தான் உமக்கு பதிலாக பிடித்து கொடுத்து அனுப்பினேன். அவன் என்ன ஆனான் என்று விசாரித்தீரா? தங்களை கேட்க எண்ணினேன். சொல்கிறேன். ஆனால் உம்முடன் இலங்கையிலிருந்து புறப்பட்ட இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன ஆனார்? அதைச் சொன்னால் நான் வைத்தியர் மகனை பற்றி சொல்லுவேன். வந்தியத்தேவனுக்கு உடம்பை ஒரு உலுக்கி போட்டது. இளவரசரை பற்றி அறிவதற்காகத்தான் தன்னை இவள் இப்படி பாடாய்ப்படுத்தினாளோ என்று தோன்றியது. ஏமாந்து போகக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டான். அரசி, அதை பற்றி மட்டும் என்னை கேட்க வேண்டாம் என்றான். ஆம், அதை பற்றி மட்டும் கேட்கக்கூடாதுதான். கேட்டாலும் உம்மிடமிருந்து மறுமொழி வராது என்று எனக்கு தெரியும். உம்முடைய காதலி எப்படி இருக்கிறாள்?
அதை பற்றியாவது எனக்குச் சொல்லலாமா? வந்தியத்தேவனுடைய கண்களில் தீப்பொறி பறந்தது. யாரைச் சொல்லுகிறீர்கள்? ஜாக்கிரதை என்றான். ஆஹா, நான் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கிறேன். அந்த பழையாறை மகாராணியைச் சொல்வதாக எண்ண வேண்டாம். அவள் உம்மை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள். தன் காலில் ஒட்டிய தூசிக்கு சமானமாக உம்மை மதிப்பாள். உம்மை இலங்கையில் கொண்டு சேர்த்து திரும்பியும் அழைத்து வந்தாளே, அந்த ஓடக்கார பெண்ணை பற்றி கேட்கிறேன். பூங்குழலி உமது காதலி அல்லவா? இல்லை, இல்லவே இல்லை. அவளுடைய காதலர்களை அவளே எனக்கு காட்டினாள். நள்ளிரவில் கோடிக்கரை சதுப்பு நிலத்தில் கிளம்பும் கொள்ளிவாய் பிசாசுகளை எனக்கு காட்டினாள். அவர்கள்தான் தன்னுடைய காதலர்கள் என்று சொன்னாள். அவள் பாக்கியசாலி. ஏனென்றால் அவளுடைய காதலர்கள் ஒளி வடிவம் பெற்றிருக்கிறார்கள். பிரகாசமாக கண்முன் தோன்றுகிறார்கள். என்னுடைய காதலர்களோ இருள் வடிவானவர்கள், உருவம் அறிய முடியாதவர்கள். இருள் அடைந்த பாழும் மண்டபத்தில் நீர் எப்போதாவது நள்ளிரவு நேரத்தில் படுத்திருந்ததுண்டா? ஒவ்வால்களும் ஆந்தைகளும் இறகுகளைச் சடபடவென்று அடித்துக்கொண்டு அந்த இருண்ட மண்டபங்களில் உருத்தெரியாத வடிவங்களாகப் பறந்து திரிவதைப் பார்த்ததுண்டா? அம்மாதிரி வடிவங்கள் என் உள்ளமாகிய மண்டபத்தில் ஓயாமல் பறந்து அலைகின்றன. இறகுகளை அடித்துக் கொள்ளுகின்றன. என் நெஞ்சை தாக்குகின்றன. என் கன்னத்தை இறகுகளால் தேய்த்து கொண்டு செல்லுகின்றன. அந்த இருள் வடிவங்கள் எங்கிருந்து வருகின்றன? எங்கே போகின்றன? ஏன் என்னை சுற்றி சுற்றி வட்டமிடுகின்றன? ஐயோ, உமக்கு தெரியுமா? இவ்விதம் கூறிவிட்டு நந்தினி வெறிகுண்ட கண்களால் அங்குமிங்கும் பார்த்தாள். வந்தியத்தேவனுடைய வயிறு நெஞ்சமும் கலங்கிப் போயிற்று. ஒரு பக்கம் இரக்கமும், இன்னொரு பக்கம் இன்னதென்று தெரியாத பயமும் அவன் மனதில் குடிகொண்டன. தேவி, வேண்டாம், கொஞ்சம் சாந்தி அடையுங்கள் என்றான். என்னை சாந்தி அடையும்படி சொல்வதற்கு நீர் யார் என்று கேட்டாள் நந்தினி. நான் வாணர் குலத்தில் வந்த ஏழை வாலிபன். தாங்கள் யார் தேவி? நான் யார் என்றா கேட்கிறீர்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. அதை கண்டுபிடிக்கத்தான் முயன்று கொண்டிருக்கிறேன். நான் யார்? நான் யார்? மானிடப் பெண்ணா அல்லது பேயா, பிசாசா என்று கேட்கிறீரா? இல்லை இல்லை, தெய்வலோகத்திலிருந்து தவறி விழுந்த தேவ பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லவா? தெய்வ சாபத்தினால். ஆம், தெய்வ சாபம் என் பேரில் ஏதோ இருக்கிறது. அது என்னவென்று மட்டும் தெரியவில்லை. நான் யார், எதற்காக பிறந்தேன் என்பதை அறிவேன். இதுவரையில் ஒரே ஒரு சூச்சகத்தை மட்டும் தெய்வம் எனக்கு அளித்திருக்கிறது. இதோ பாரும் என்று கூறி நந்தினி அவள் அருகில் இருந்த வாளை எடுத்து காட்டினாள். புதிதாக செப்பனிடப்பட்ட அந்த கூரிய வாள் தீப வெளிச்சத்தில் பளபளவென்று ஜொலித்து கண்ணை பறித்தது. வந்தியத்தேவன் அந்த வாளை பார்த்தான். பார்த்தவுடனே அது கொல்லன் பட்டறையில் தான் பார்த்த வாள் என்பதை தெரிந்து கொண்டான். இதுவரையில் நந்தினியின் வார்த்தைகளாகிற விஷபானங்களினால் அவன் துடிதுடித்துக் கொண்டிருந்தான். இப்போது இரும்பினால் செய்த வாளாயுதத்தை பார்த்ததும் அவனுடைய மனம் திடப்பட்டது. ஏனென்றால் வாள், வேல் முதலிய ஆயுதங்கள் அவனுக்கு பழக்கப்பட்டவை. பிறந்தது முதல் அவனுடன் உறவு பூண்டவை. ஆகையால் பயமில்லை. நந்தினி அந்த வாளை தன் பேரில் பிரயோகிப்பதாயிருந்தாலும் பயம் கிடையாது. தேவி, பார்த்தேன், வாளை பார்த்தேன். வேலைப்பாடு அமைந்த வாள், அரசகுலத்துக்கு உரிய வாள், வீராதி வீரர்களின் கைக்கு உகந்த வாள். அது மெல்லியல் கொண்ட தங்கள் அழகிய கையில் எப்படி வந்தது? அதன் மூலம் தெய்வம் தங்களுக்கு அளித்திருக்கும் சூச்சகந்தான் என்ன என்று கேட்டான். நந்தினி ஒளிவீசி அந்த வாளை எடுத்து ஆசையுடன் தன் மார்போடு அணைத்து கொண்டாள். பிறகு முகத்துடன் சேர்த்து வைத்து கொண்டு தன் செவ்விதழ்களால் முத்தமிட்டாள். ஒரு கணம் அக்கினி கொழுந்தை செந்தாமரை மலர் முத்தமிடுவது போல இருந்தது. அடுத்த கணத்தில் இரத்த வர்ம மேகம் பூரண சந்திரனுக்கே குறுக்கே சென்று தடுக்க பார்ப்பது போல இருந்தது. நந்தினியின் முகம் அப்போது காபாலிகர்கள் பூசித்த இரத்த பலி கேட்கும் காளியின் கோர சௌந்தரிய முகம் போலாயிற்று. கத்தியை எடுத்து முன்போல் பக்கத்தில் வைத்ததும் அவளுடைய முகம் பழைய வசீகரத்தை அடைந்தது. ஆம், தெய்வம் எனக்கு அளித்திருக்கும் சூச்சகம் இந்த வாள். ஆனால் அந்த சூச்சகத்தின் பொருள் இன்னதென்பதை நான் இன்னும் அறியவில்லை. இந்த வாளை நான் அடிக்கடி கொல்லன் உலைக்கு அனுப்பி துருநீக்கி பதப்படுத்தி கூராக்கி வைத்துக்கொண்டு வருகிறேன். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
நேயர்களே, கொல்லுப்பற்றையில நடந்த சில நிகழ்ச்சிகளை நினைவு கூறுவோம். அந்த பகல்ல, அந்த நெடிய தூக்கத்துக்கு இடையில வல்லவரையன் கண்ட கனவுகளை தவிர, வாளுல பொறிச்சிருந்த மீன் உருவத்தை மறைச்ச வேலைக்காக காசு வாங்க மறுத்துட்டான் கொல்லன். அது மட்டுமா, பழுவூர் இளையராணிக்கு தன் காணிக்கையா கொடுத்துட்டான். வந்தியத்தேவனுடைய குதிரைக்கான இரும்பு கவசத்தை, லாடத்தை உருவாக்க சுத்தியலால அடிக்கும்போது, இது பெரிய பழுவேட்டரையருக்கு, இது சின்ன பழுவேட்டரையருக்கு, இந்த அடி சம்புவரையருக்குன்னு ஆத்திரத்தோட போட்டான். இந்த வேலைக்கும் காசு வாங்க மறுத்துட்டான். காரணம், வந்தியத்தேவன் நல்ல பிள்ளையான். அதாவது அந்த கொல்லுப்பற்றைக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு மரியாதை உண்டு. ஆமா, பழுவேட்டரையரோட ஈட்டி ஒருவேளை செப்பனிட வந்திருந்தாலும் வேலையை முடிச்சு காணிக்கையா திருப்பி கொடுத்துருப்பான். இயல்பாகவே நல்லவனா இல்ல பிழைக்க தெரிஞ்ச ஆளான்னு தெரியல. வந்தியத்தேவன் விடை பெறும்போது, தம்பி நீ பழையாறைக்கு எதுக்காக போறேன்னு கேட்டதும் அதுக்கு அவன் பாணியிலேயே, ஐயா அதை பத்தி ஒன்னும் கேட்காம இருந்தா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாதுன்னு சாமர்த்தியமா நழுவினதும் நினைவு. பூனைக்கு தோழன், ஆனா பாலுக்கும் காவல். இந்த நிலை எப்பவும் உதவுமா? ஆழ்வார்க்கடியானுங்கிற திருமலை அப்பனைத்தான் கேட்கணும். நுணலும் தன் வாயால் கெடும், இப்படி ஒரு பழமொழி உண்டு அல்லவா? மறைஞ்சு வாடுற தவளை தன் ஆபத்தை உணராம கத்திடும், பாம்பு கிட்ட அகப்பட்டு இரையாயிடும். இதே போல எதிர்பாராம தேவராளனை கண்டதும் பதறி போயிடலாம் வந்தியத்தேவன். ஏதோ பேச்சு கொடுக்க போய் உன் கூட்டாளி ரவிதாசன் எங்கேன்னு கேட்டு சிக்கிக்கிறேன். உனக்கு தானே தெரியும்னு கிண்டல் பண்ணிட்டு, போகட்டும் அந்த ஓடக்கார பெண் எங்கன்னு மடக்கிடுறான் அந்த படிமத்தான். அடுத்து தஞ்சாவூர் லதா மண்டபம் போன்ற சூழல்ல மறுபடியும் நந்தினியை சந்திக்கிறான் வந்தியத்தேவன். குரல்ல இனி கிண்டினி நாதம், வினாக்களோ விஷக்கணைகளா பாயுது. தனாதிகாரி மேல தான் செலுத்தும் ஆளுமையை நினைவுபடுத்திட்டு, கந்தமாறன் வைத்தியர் மகன் இப்படி சுத்தி வளைச்சு அருள்மொழிவர்மரை பத்தின கொக்கிய போடுறார். வல்லவரையன் பார்க்காத கொக்கியா? நேர்களே, நாம சூச்சகம்ங்கிற சொல்ல ஆராய்வோம். சூச்சி, இந்த சொல்லுக்கு ஊசி இன்னும் பொருள் உண்டு. ஊசிய போல மிக கூர்மையா நுட்பமா தெரிவிப்பது சூச்சகம், மறைமுக குறிப்பு. ஊசிங்கிற அர்த்தத்துல ஒரு சுவையான செய்தி, கால் நுனியில நின்று கைகளை ஊசி மன போல வைக்கிற ஒரு கரணம் நாட்டிய சாஸ்திரத்துல இருக்குது. பேரு சூச்சி. அந்த வாள்ல என்ன சூச்சகம் இருக்குது பார்ப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.